கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு ஈடி நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனர்லி அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்தில் 8 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த இரவு நேரத்திலே நாம் ஒரு முக்கியமான பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தாவே, நெருக்கத்தில் உம்மை தேடினார்கள், உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. இரவு நேரத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருக்கிறீங்க. அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள். அந்த வேர்டை நீங்க நல்லா கவனிக்கணும். அந்தரங்க வேண்டுதல். ஒரு குடும்பத்திலே நெருக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது சில குடும்பத்திலே ஜெபிக்க வருவாங்க. அவங்க ஜெபிக்க வரும்போது என்ன தெரியுமா கேட்பாங்க? எங்க வீட்டுல என்ன பிரச்சனைன்னே தெரியல, ஒரே போராட்டமா இருக்கு, வீட்டுல நிறைய பிரச்சனை, கணவர் இப்படி இருக்கிறாரு, என் பையன் இப்படி இருக்கான், என் பிள்ளை இப்படி இருக்கிறாங்க, கடன் பிரச்சனை ரொம்ப இருக்கு, நாங்க வாழணுமா எங்களுக்கே தெரியல, சில நேரத்துல மரண பயம் வந்துடுது, தற்கொலை என்ன வருது, இப்படி நிறைய காரியங்கள் சொல்லுவாங்க. கர்த்தாவே, நெருக்கத்தில், அந்த வேர்டை நீங்க நல்லா கவனிக்கணும். நெருக்கத்தில். ஒரு குடும்பத்துல நெருக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது யார்கிட்டயாவது புலம்பிட்டே இருப்பாங்க. ஒரு குடும்பத்துல நெருக்கம் இருக்கும்போது தான் அவங்களுடைய வேதனை, அவங்களுடைய மன வேதனையில ஃபுல்லா யார்கிட்டயாவது பேசுவாங்க. அது ஃப்ரெண்டா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா கூட பழகின நபரா இருக்கலாம். யார்கிட்டயாவது புலம்பிட்டு இருப்பாங்க. நிறைய குடும்பத்துல காணப்படும். ஒரு மனுஷனுக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னா அவன் பேசாம கிளம்பி போயிட்டு இருப்பான். ஆனா பிரச்சனை வந்த உடனே புலம்புவாங்க. கர்த்தாவே, நெருக்கத்தில் உம்மை தேடினார்கள். இந்த வசனத்துல ஒரு ஆழமான கருத்து என்ன தெரியுமா? நெருக்கத்தில் ஒரு மனுஷனை போய் தேடல, உம்மை தேடினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆனா இப்போ கையில செல்போன் தான் இருக்கு. பிரச்சனைன்னு சொன்ன உடனே கையில செல்போன் எடுத்து யார்ட்டையும் அடிச்சு பேசிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த வசனத்திலே நெருக்கத்தில் உம்மை தேடினார்கள், கர்த்தரை தேடினார்கள். உபவாசம் இருந்து தேடலாம், அதிகாலையில ஜெபிக்கலாம், இரவு நேரத்தில் ஜெபிக்கலாம், பக்கத்துல சர்ச்சில் போய் ஜெபிக்கலாம், உபவாச கூட்டத்தில் போய் கலந்து கொள்ளலாம், முழுற ஜெபத்தில் போய் கலந்து கொள்ளலாம். ஆலயத்துல பக்கத்துல போய் இருந்துச்சு அப்படின்னா பக்கத்துல ஆலயத்துல போய் சர்ச்சில் உட்காந்து ஜெபிக்கலாம். எவ்வளவோ ஆப்ஷன் இருக்கு. எங்க வீட்டில் ஒரு பிரச்சனை வந்துச்சு. நான் மாந்திரியத்தில் கஷ்டப்படும் போது என் மனைவி ஒரு 4-5 வருஷம் டெய்லி சர்ச்சில் போய் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு வருவார். கர்த்தருடைய கிருபையினால் என்னை மீட்டு எடுத்தார். இன்று அநேகருக்கு சாட்சியாக வெளியில கொண்டு வந்திருக்கிறார். அந்த அரங்கத்தில் வேண்டுதல் செய்தார்கள். என் மனைவி யார்ட்டையும் போய் சொல்லலாம் மாட்டேன். சர்ச்சில் போய் உட்காந்து அழுது ஜெபம் பண்ணிட்டு இருப்பார். ஆனால் நடந்த காரியம் என்ன? கர்த்தர் மீட்டு எடுத்தார். இன்று ஊழியத்துக்காக அபிஷேகம் பண்ணி உங்க முன்பாக நிப்பாட்டியிருக்கிறார். அப்ப நம்ம அந்த அரங்கத்திலே ஒரு வேண்டுதல் செய்யும் போது அந்த ஜெபத்துக்கு கண்டிப்பா ஒரு நாள் பதில் வரும். அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, பல சூழ்நிலை இருக்கு, வீட்டுல பிரச்சனை இருக்கு, போராட்டம் இருக்கு, நாங்க என்ன செய்ய எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, தேவனுக்கு தெரியும். அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள். அந்தரங்க வேண்டுதல் அப்படின்னு எழுதப்படும். அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன சூழ்நிலை இருக்கிறோம், என்ன சூழ்நிலை கஷ்டப்படுறோம், என்ன சூழ்நிலை வேதனைப்படுறோம், அது தேவனுக்கு தெரியும். சில குடும்பத்துல சொல்லிடுவாங்க, நாங்க ரொம்ப நெருக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கோம், எங்க பிரச்சனை யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். மனுஷனுக்கு தெரியுதோ இல்லையோ, தேவனுக்கு தெரியும். நம்ம என்ன சூழ்நிலை இருக்கிறோம், என்ன பிரச்சனை இருக்கிறோம், நம்ம குடும்பத்துக்கு என்ன தேவை. சில குடும்பத்துலாம் இப்போ நிறைய இடத்துல கடன்ல தான் மூழ்கி போய் கிடக்குறாங்க. வெளியே தெரிய மாட்டேங்குது. கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஐக்கியம் இல்லை, பிள்ளைகளோட வாழ்க்கையில கடன் பிரச்சனை, வயசான கூட ஒரு நிம்மதி இல்லை. அது பேங்க் கடனா இருக்கலாம், இஎம்ஐயா இருக்கலாம், குழுக்குள்ள பணமா இருக்கலாம், நகை கடனா இருக்கலாம், ஃபைனான்ஸா இருக்கலாம், பர்சனல் லோனா இருக்கலாம், இன்னுமாக பிஸ்னஸ்க்காக உள்ள லோனா இருக்கலாம், வியாபாரத்துக்கு உள்ள லோனா இருக்கலாம், விவசாயத்துக்குள்ள லோனா இருக்கலாம். தனிப்பட்ட வாழ்க்கையில யார்கிட்டயாவது வாங்கியிருப்பாங்க, தெரிஞ்சவங்கள்ட்ட வாங்கியிருப்பாங்க, வேலை செய்கிற இடத்துல வாங்கியிருப்பாங்க, சொந்தக்காரன்ட்ட வாங்கியிருப்பாங்க. ஏதாவது ஒரு காரியத்தில் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க முடியாம அதுக்கப்புறம் அவங்க கேட்டால் போய் பேசிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்திருக்குப்பா. நான் வியாபாரத்தில் இருக்கும்போது நான் கடன் வாங்கியிருக்கேன், கொடுக்க முடியாமல் இருக்கும்போது
வார்த்தையை மாற்றி மாற்றி பேச வேண்டியிருக்கும். இப்படிலாம் நான் கடனில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அப்போ ஒரு குடும்பம் நெருக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது வேதம் சொல்கிறது அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இதுல நடுவுல இன்னொரு சப்ஜெக்ட் இருக்கு. உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில். தண்டனை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சில குடும்பத்திலே என்ன செய்வாங்க அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவாங்க. அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு உடனே ஒண்ணுமே தெரியல அப்படின்னா குறி கேட்க போயிடுவாங்க. சில குடும்பத்தில் அஞ்சனம் பார்க்க போயிடுவாங்க. சில குடும்பத்தில் நான் நாள் பார்த்து தான் செஞ்சேனா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துடும். சில குடும்பத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போ என் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை, யாராவது கண் திஷ்டியா அப்படின்னு இப்படி நிறைய தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத காரியத்தில் போய் சிக்கி கொள்வாங்க. அதுக்கப்புறம் யார்கிட்டயா போய் கேட்பாங்க. சில குடும்பத்தில் யாராவது மாந்திரியம் வச்சிருப்பாங்களோ, சில குடும்பத்தில் விக்கிரத்துக்கே போயிருந்தாங்க. தேவனுடைய கோபம் ஏன் ஒரு குடும்பத்து மேல வருது அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போய் அது விக்கிரத்துக்குள்ள இருக்கலாம், இல்ல மாந்திரித்து போயிடுவாங்க, இல்ல அந்நிய நோகத்துல போய் பிணைக்கப்பட்டு தேவையில்லாத ஃப்ரெண்டோட போய் பழகி அவங்களுடைய கலாச்சாரத்தை போய் பழகி அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க சொன்ன ஆலோசனை கேட்டு துன்மார்க்கமான வழியில நடந்து பொல்லாத வழியில நடந்து தீய வழியில நடந்து அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களோட வாழ்க்கையில என்ன பிரச்சனை தெரியாது. வேதம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு, உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில். ஏன் ஒரு குடும்பத்துல தண்டனை வருது? ஒரு குடும்பத்துல மதுபான அடிமைங்கிறாங்க, இன்னொரு குடும்பத்திலே கள்ள தொடர்பு, இன்னொரு குடும்பத்திலே கஞ்சா பழக்கம், இன்னொரு குடும்பத்திலே போதைக்காக ஊசி போடுறேன் அப்படிங்காங்க. சில குடும்பத்திலே வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க வாலிப வயசுல கத்தரை விட்டு தள்ளி போயிடுறாங்க. தேவையில்லாத ஃப்ரெண்டு, தேவையில்லாத நபரோட பழகி அதுக்கப்புறம் தன்னுடைய வாழ்க்கையில எல்லாமே இழந்து அதுக்கப்புறம் நிம்மதி இல்லாம தற்கொலை எண்ணங்கள், மரண பயம். கர்த்தரை விட்டு ஒரு மனுஷன் தள்ளி போகும்போது பல விதமான பிரச்சனைகள், ஆபத்துக்குள்ள போய் சிக்கி கொள்றாங்க. அதுக்கப்புறம் அந்த குடும்பத்துக்குள்ளே நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. நிறைய குடும்பத்துல இது நடக்கு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, உம்முடைய தண்டனை உம்முடைய தண்டனை என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு குடும்பத்தில் நெருக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கிறாங்க, அவங்க கர்த்தரை தேடுறாங்க, சரிதான். அடுத்த பாயிண்ட் என்னன்னா, உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில். ஏன் ஒரு குடும்பத்துல நெருக்கப்பட்ட சூழ்நிலை வருது, ஏன் பிரச்சனை வருது, ஏன் போராட்டம் வருதுன்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய குடும்பத்துல கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க, முழங்கால போட்டு ஜெபம் பண்ண மாட்டாங்க, தேவனை தேட மாட்டாங்க, தேவனை துதிக்க மாட்டாங்க, தேவனுக்கு நன்றி செலுத்த மாட்டாங்க. வாழ்நாளில் எத்தனையோ சூழ்நிலை தேவன் மீட்டு எடுத்தாரு. ஒவ்வொரு நாளும் நமக்கு ஜீவனை தரார், கிருபை தரார், நம்மளை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார், நம்மளை பாதுகாக்கிறார், சமாதானத்தை தருகிறார். எத்தனையோ காரியங்கள், கோடிக்கணக்கான காரியங்கள் உண்டு. 24 மணி நேரம் ஜீவனை தந்திருக்கார். அவருக்கு நாம் சாட்சியா இருக்கிறோமா என்றுதான் நம்ம யோசித்து பார்க்கணும். ஏன் உம்முடைய தண்டனைகள் அவர்கள் மேல் இருக்கையில், அந்த வேர்டை நீங்க நல்லா யோசிங்க. இருக்கையில், இருக்கையில். அப்பங்கூட அந்தரங்கத்திலே தேவனை நோக்கி நம்ம ஜெபித்தால் நம்ம ஜெபத்துக்கு பதில் வரும். உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள். அப்ப எந்த சூழ்நிலையில, எந்த நாட்டுல, எந்த இடத்துல இருக்கிறீங்களோ தேவனுக்கு தெரியும். உங்க குடும்பத்தை எப்படி ஆசீர்வதிக்கணும் அவருக்கு தெரியும். அவருடைய சமூகத்திலே நாம் அர்ப்பணித்து ஜெபிக்கும் போது நம்ம குடும்பத்தை கர்த்தர் மீட்டு எடுப்பார். அதுல எந்த ஒரு சந்தேகமும் நமக்கு வேண்டாம். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நெருக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கிறோமா, ஒருவேளை கணவன் மனைவி பிரச்சனையா இருக்கலாம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையா இருக்கலாம், வியாபாரத்துல பிரச்சனையா இருக்கலாம், ஸ்கூலுக்கு போன இடத்துல பிரச்சனையா இருக்கலாம், காலேஜுக்கு போன இடத்துல பிரச்சனையா இருக்கலாம், விவசாயத்திலே சில குடும்பத்திலே பல விதமான பிரச்சனை உண்டு. எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஒருவேளை நஷ்டப்பட்டு இருக்கிறேன், நான் ரொம்ப உபத்திரத்தில் இருக்கேன், கடன் பிரச்சனை இருக்கிறேன், நான் மாட்டிக்கிட்டேன், நான் சில இடத்துல தேவையில்லாம கையெழுத்து போட்டு மாட்டிக்கிட்டேன், நான் சில கையெழுத்து போட்டதுனால இப்போ நான் கோர்ட்டு கேஸ் சொல்லி போயிட்டு இருக்கிறேன், இல்லை எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, பர்சனலாக நிறைய பிரச்சனை இருக்கு, நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். எந்த மாதிரி சூழ்நிலைந்தாலும் சரி, அது எந்த மாதிரி சூழ்நிலைந்தாலும் சரி, நெருக்கப்பட்ட சூழ்நிலை, எனக்கு பிரச்சனை, எனக்கு போராட்டம், அது ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியாதபடிக்கு தடையா இருக்கக்கூடிய எத்தனையோ காரியங்கள் உண்டு. எந்த காரியமா இருந்தாலும் சரி, இந்த இரவு நேரத்திலே நம்ம என்ன தெரியுமா யோசிக்கணும்? அந்தரங்க வேண்டுதல். நெருக்கம் இருக்கு. சில குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போனதுனாலே
தேவனுடைய தண்டனை கூட சில குடும்பத்தில் இருக்கும். எந்த மாதிரி சூழ்நிலையும் சரி, நம்ம இரவு நேரத்தில் தூங்குறதுக்கு முன்பாக உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் அப்படியே எழுதப்பட்டிருக்கு. அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள். அப்போ நம்ம எந்த சூழ்நிலையும் சரி, நம்ம ஜெபம் பண்ணினால் நம்ம ஜெபத்துக்கு பதில் வரும். கர்த்தர் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? அப்பா உங்க பிள்ளை வந்திருக்கான்ப்பா, அவ்வளோதான். ஒரே வார்த்தை. ஏன்னா சில குடும்பத்தில் இரவு நேரத்தில் தினம்தோறும் ஜெபிக்கிறீங்க, உங்க ஜெபத்துக்கு பதில் வரும். ஒரு குடும்பத்தில் ஒரு தாயார் சாட்சி சொன்னாங்க, 6 மாதம் முன்பாக ஒரு காரியத்துக்காக நான் ஜெபம் பண்ணேன். அந்த காரியத்துக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்தார், குடும்பத்தை ஆசீர்வதித்தார். இப்பொழுது கூட சில காரியத்துக்காக ஜெபிச்சிருக்காங்க, அதுவும் சாட்சி சொல்ல வருவாங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் தேவன் பக்கம் போய், அப்பா என் சூழ்நிலை இதுதான்ப்பா, எனக்கு கொஞ்சம் மாற்றி தாங்கப்பா, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா, என் குடும்பத்துக்கு ஒரு சமாதானம் வேணும்ப்பா. நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி தேடினார்கள். நெருக்கத்தில் தண்டனை இருக்கும்போது ஆனாலும் அந்தரங்கத்திலே தேவனை நோக்கி ஜெபித்தார்கள். விண்ணப்ப ஜெபம், அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம சூழ்நிலை என்ன தேவனுக்கு தெரியும். நம்ம குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருக்கு தேவனுக்கு தெரியும். அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியலையா, ஜெபிக்க முடியல, துதிக்க முடியலையா, தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து கேளுங்க. கர்த்தர் எல்லா காரியத்திலும் விடுதலை செய்வார், குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், இரவு நேரத்திலே இன்பமானத்தை தருவார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை இந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. இந்த இரவு நேரத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு நிமிஷமும் பாதுகாக்கிறீங்கப்பா. அதை என்னை பார்த்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எத்தனையோ கோடி ஜனங்கள், எத்தனையோ தேசத்துக்குள்ளே இரவு நேரத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போய் பாவாடி மேலே வாழ்ந்துட்டு இருக்காங்கப்பா. தேசத்துக்குள்ள அக்கிரமம் பெருகிட்டு இருக்கு, துணிகரம் பெருகிட்டு இருக்கு, துன்மார்க்கமான காரியம் பெருகிட்டு இருக்கு. ஆனாலும் கொஞ்ச ஜனங்கள் உம்முடைய சமூகத்திலே மன்றாடி ஜெபிக்கிறாங்கப்பா. நெருக்கப்பட்ட சூழ்நிலை, உடைக்கப்பட்ட சூழ்நிலை, பிரச்சனையோடும் போராட்டத்தோடும் கண்ணீரோடும் கவலையோடும் துக்கத்தோடும் மனவேதனையோடும் அவமானத்தோடும் நிந்தையோடும் எனக்கு யாரு இருக்கா அப்படின்னு சொல்லி உள்ளத்துல பாரத்தோடலாம் ஜெபிக்கிற தாய்மார் உண்டு, சகோதரன்மார் உண்டு. கடன் பிரச்சனை, இனிமேல் நாங்கள் ஏன் வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய குடும்பமும் உண்டு. எங்களுக்கு சமாதானம் கிடைக்காதா, எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, எங்க குடும்பத்துக்கு ஒரு ரட்சிப்பு கிடைக்காதான்னு சொல்லி புலம்புற குடும்பமும் உண்டு. சில குடும்பத்தில் எங்கள் ஊரில் ஒரு சர்ச்சு இல்லையே, நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போக முடியலையே. சில குடும்பத்துக்குள்ள சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லி ஆசை இருக்கு, கையில் பைபிள் இல்லாமல் இருக்கு, குடும்பம் ரட்சிக்கப்படாமல் இருக்கு. எத்தனையோ சூழ்நிலை, நெருக்கப்பட்ட சூழ்நிலை, உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள். கர்த்தர் மனமிறங்கி ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. உண்மை விட்டா எங்களுக்கு வேற யாரும் இல்லைப்பா. நிறைய குடும்பத்துல கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்கப்பா. அவங்களோட வாழ்க்கையில பல உபத்திரம் இருக்குப்பா. என் தேவன் சந்தித்தால் மட்டும்தான் அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு ஆரோக்கியம், விடுதலை, சந்தோஷம், சமாதானம், பலன், பரிபூரணம் எல்லாம் கிடைக்கும்ப்பா. கர்த்தர் சந்திக்கணும், கர்த்தர் சந்திக்கணும், கர்த்தர் சந்திக்கணும். என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம். பலகணிகளை திறந்து, பண்டசாலை திறந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும் போது அந்த குடும்பம் சந்தோஷமா மனமகிழ்ச்சியா இருக்கும்பா. என் தேவன் கிருபை பாராட்டணும்பா. யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில துக்கத்தை மாற்றுங்கப்பா, வேதனையை மாற்றுங்கப்பா. பல சூழ்நிலை அப்பா பாடுகளோடு ஜெபிக்கிறாங்க, கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க, நிந்தையோடு ஜெபிக்கிறாங்க. உள்ளம் முழுவதும் துக்கத்தினால் நிரம்பி இருக்குப்பா. யார்கிட்ட போய் சொல்ல சொல்லி தெரியலப்பா. பல வேதனை அப்பா, கர்த்தர் தூக்கி எடுங்க, உங்க பிள்ளைகளை தூக்கி எடுங்க. பல சூழ்நிலை வேதனையோடு 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 ஜெபிக்கிறாங்கப்பா. என் தேவன் மனமிறங்கணும், மனமிறங்கி ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்திங்கப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்திங்கப்பா. பல சூழ்நிலை கண்ணீரோடு ஜெபிக்கிற சில தாய்மார்கள் உண்டு. அந்த குடும்பத்துக்கு தேவன் விடுதலை செய்ய வேண்டும். என் இயேசு ராஜா விடுதலை செய்ய வேண்டும்.
இந்த இரவு நேரத்துல எந்த குடும்பத்துல அந்தரங்க வேண்டுதல் செய்து கொண்டிருக்காங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திக்கணும். பலகணிகளை திறந்து அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். அந்த குடும்பத்தின உபத்திரத்தை மாற்றி தர வேண்டும். அப்பா, எந்த குடும்பத்துல அப்பா தண்டனை இருக்கோ அந்த தண்டனை நீக்கி போடுங்கப்பா. தண்டனை நீக்கி போடுங்கப்பா. நெருக்கத்திலே உம்மை தேடினார்கள், உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கை அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. யாரெல்லாம் அப்பா தண்டனையோடு, அப்பா வேதனையோடு, அப்பா பலவிதமான நெருக்கத்தோடு எந்தெந்த சூழ்நிலையில அந்தரங்கத்துல வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறாங்களோ, என் தேவன் மன்னித்து உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. இரவு நேரத்துல ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். இரவு நேரத்திலே கற்பத்தினிக்கா ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் பலனிலை திறந்து விசேஷமாக அப்பா உடைய பிள்ளைகளை கர்த்தர் கரம் தொட்டு அவனுடைய சந்ததி அப்பா கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிக்கணும்ப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறோங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும். அது மாத்திரமல்ல, மாசமா இருக்காங்க தாய்பிள்ளை ஆசீர்வதிங்க, டெலிவரி போடுறாங்க பரம வைத்தியர் கூடங்க. எத்தனையோ குடும்பத்துல பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போது வாசல் திறந்து விடுங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் பலவிதமான குழப்பத்துல இருக்காங்க, இணைத்து வைங்க. குடும்பத்துல குறைகள் குற்றங்களை மன்னிங்க. மதுபான அடிமையில இருக்காங்க, போதை காரியங்கள அடிமையில இருக்காங்க, விக்கிர வழிபாடுல இருக்காங்க. சில குடும்பத்துல கஞ்சா பழக்கம், மாந்திரியம், பில்லி சுனியம், ஏவல கட்டப்பட்ட நிலைமை, அந்த குடும்பத்துல எல்லா செத்த கிரிகளும் அழிக்கப்படட்டும். கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. உம்முடைய பாதங்களை தாழ்த்திரோம், அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ, தாழ்த்துறவங்களோ, வேதனையோடு துக்கத்தோடு ஜெபினாலோ அது எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க. நைட் டியூட்டில இருக்கிறாங்க, உங்க பிள்ளைகளுக்கு சகல விதமான பாதுகாப்பு தாங்க. அது மாத்திரமல்ல, எந்த குடும்பத்திலே அப்பா இரவு நேரத்திலே தாழ்த்துறவங்களோ அர்ப்பணிக்கிறாங்களோ உடனே என் தேவன் அப்பா குறைகள் குற்றங்களை மன்னித்து விடுதலை செய்யுங்க. உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. யாரெல்லாம் அப்பா பாவ மன்னிப்பு அப்பா ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை மன்னித்து அப்பா தீர்காயுச கட்டிடுங்க. பூரண சுகம் தாங்க, பூரண ஆரோக்கியம் தாங்க, பூரண விடுதலை தாங்க ராஜா. நைட் டியூட்டில இருக்காங்க, சகல குடும்பத்துக்கும் பாதுகாப்பு தாங்க. பஸ்ல போறாங்க, டிரைவிங் லைன்ல இருக்காங்க, சில குடும்பத்துல கார்ல போறாங்க, சில குடும்பத்துல ட்ரெயின்ல போறாங்க. எல்லா குடும்பத்துக்கும் சகல விதமான பாதுகாப்பு தர வேண்டும். நைட் டியூட்டிலே வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க, இன்னுமா வாட்ச்மேன், செக்யூரிட்டி, போலீஸ் ஆபீசர், ஆர்மில ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க. நைட் நேரத்துல வியாபாரம் பார்க்காங்க, எத்தனையோ குடும்பத்துல வெளியில இருக்காங்க. எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு பரிபூர்ணமாக உண்டாகட்டும். தேவையில்லா எண்ணங்கள், தேவையில்லா சிந்தனைகள், தேவையில்லா ஃப்ரெண்ட்ஷிப், தேவையில்லா செல்போன் அடிமை, தேவையில்லாத நபரோடு பழகுற எந்த ஒரு காரியத்திலும் போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது. உங்க பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷமான ஒரு பாதுகாப்பு கொடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதிக அளவில் உங்களுடைய சமூகத்துல கண் விழிக்க கத்த கிருபை செய்யுங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்லாத விபச்சார கிரிகள், செத்த கிரிகள், மரண கிரிகள், தற்கொலை எண்ணங்கள் எல்லா செத்த கிரிகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எறியப்பட்டும். சீக்கிரமா படுத்துங்க. அப்போ அதிகாலத்திலே ஆலயத்துக்கு புறப்பட கத்த கிருபை செய்யுங்க ராஜா. இன்பமான தூக்கம் தாங்க. நைட் நேரத்துல உங்க பிள்ளையோட கத்த தங்கிடும் ராஜா. எங்க வீட்டுக்குள்ள கத்தரா இயேசு கிறிஸ்து ராஜா இறங்குவாங்க. எங்க வீடு முழுதும் இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிவிட்டு ராஜா. விசேஷமா முன்னும் பின்னுமா தேவ தூதர் உரின பட்டயத்தோட உலாவினட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்பட வேண்டும். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். நித்திய ஜீவனுக்கு வர வேண்டும். கர்த்தருடைய கிருபை விசேஷமா ஒவ்வொரு பிள்ளைகள் மேல வைங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் தொடுங்க. ஹாஸ்பிட்டல்ல அவசர சிகிச்சையில எந்தெந்த குடும்பத்துல ஐசியூ வழக்கங்களோ, இன்னுமாக ஆக்சிடென்ட் கேஸ்ல எந்த குடும்பத்துல ஹார்ட் ஆபரேஷன், சில குடும்பத்துல சுகர் பிரச்சனை, இன்னுமா அப்பா மன அழுத்தத்துல யாரெல்லாம் பாதிக்கப்படுவாங்களோ, சில குடும்பத்துல தலையில ஆபரேஷன், சில குடும்பத்துல கிட்னி பிரச்சனை, ஸ்ட்ரோக்ல பாதிக்கப்படுறாங்க, எய்ட்ஸ் வியாதியில பாதிக்கப்பட்டிருக்காங்க. சில குடும்பத்துல அப்பா பல விதமான அலர்ஜி, எந்த குடும்பத்துல ஜெபிக்கிறாங்களோ அந்த எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் தொட்டு பரிபூர்ணமா சுகமாக்கி தர வேண்டும். உங்களுடைய நாமம் மட்டுமே உடைய ராஜா. எத்தனையோ குடும்பத்துல இணைந்திருக்காங்க, சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் தொட்டு சுகமாக்கி தாங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் பரிபூர்ணமான சுகம் தாங்க ராஜா. யாரெல்லாம் பொருத்தனை பண்ணிக்காங்களோ அந்த பொருத்தனை கர்த்தர் நிறைவேற்ற கிருபை செய்யுங்க ராஜா. இந்த வருஷத்துல முழு பைபிளை வாசித்து முடியாத கிருபை செய்யுங்க. இரவு நேரத்துல தனி ஜெபம் பண்ண, குடும்ப ஜெபம் பண்ண, அதிக அளவில் எழுப்பி அப்பாவுடைய பாதபிள்ளை காத்திருந்து ஜெபிக்கிறத கிருபை செய்யுங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் தேவ சமாதான கட்டளை ராஜா. எந்த குடும்பத்திலே கடன் பிரச்சனையில உபத்திரத்துல கஷ்டப்படுறாங்களோ கர்த்தர் அந்த குடும்பத்தை மனமிறங்கி அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. எல்லா குடும்பமும் கர்த்தராய் நாமத்தினாலே பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படட்டும். கவர்மெண்ட் வேலைக்காக ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்துல எக்ஸாம் எழுதி வெயிட்டிங்ல இருக்காங்க, வெளிநாட்டு போறதுக்காக வெயிட்டிங்ல இருக்காங்க, டிரான்ஸ்ஃபருக்காக வெயிட்டிங்ல இருக்காங்க. எந்தெந்த குடும்பத்தில் ஜெபினாலும் அந்த குடும்பத்தை கர்த்தர் விசேஷமா சந்திக்க வேண்டும். உங்க பிள்ளைகளோட மன விருப்பத்தை நிறைவேற்றி தர வேண்டும். வெளிநாட்டுல இருக்கிறாங்க, அவங்க இருக்கிற இடத்துல சகல குடும்பத்துக்கும் சகல விதமான பாதுகாப்பு தாங்க ராஜா. எந்த நாட்டுக்குள்ளே உபத்திரத்தோடு பாடுகளோடு பிரச்சனையோடு இருக்கிறாங்களோ அந்த எல்லா குடும்பமும் கர்த்தராகிய இயேசு நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. தேவனர்லேயே பிரேயர் மினிஸ்டர்ல உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்.
உமக்கு பிரியமானபடி வாழ்ந்து அப்பா நித்திய ஜீவனுக்கு வரணும்ப்பா. எங்களுடைய ஆத்துமா, சரீரம், சிந்தனை இதெல்லாம் உம்முடைய கரத்தில் இருக்கணும் ராஜா. எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசுரிங்க. கர்த்தருடைய வருகையில நாங்கள் மறுரூபமாக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய வருகையில நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். எங்களுடைய ஆவிய இரவணத்தில் அப்பா உம்முடைய கரத்தில் இருக்கணும் ராஜா. எங்களுடைய குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க ராஜா. தீட்டு, அருவருப்பு, பொய்யாய் நடப்பிக்கிற ஒன்றும் ஆட்டுக்குட்டி ஜீவபுஸ்தகத்திலே அப்பா எழுதப்பட்டவர்கள் மாத்திரம்தான் அதில் பிரவேசிப்பார்கள் எழுதப்பட்டிருப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போன எந்தெந்த தீட்டான காரியம், அருவருப்பான காரியம், பொய்யான காரியம் இருக்கும் அது எல்லாவற்றையும் மன்னித்து ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் கழுவி ஜீவ புஸ்தகத்தில் எங்கள் பேர் எழுதப்படணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நற்கிரியை செய்கிற பிள்ளைகளாக மாறணும், நன்மை செய்கிற பிள்ளைகளாக மாறணும்ப்பா. அப்பா உமக்கு பிரியமானபடி பரிசுத்தம் வாழணும். எல்லாவற்றையும் அப்பா தீமையான காரியத்தில் வெறுத்து நன்மை செய்யணும். எல்லாவற்றைக்காக ஸ்தோத்திரம் செலுத்தணும். எல்லாவற்றைக்காக அப்பா ஸ்தோத்திரம் செலுத்துகிற மாத்திரமெல்லாம் இடைவிடாமல் ஜெபியுடைய கிருபை தாங்க ராஜா. எப்பொழுது சந்தோஷமா இருக்கிறத கிருபை செய்யுங்க. கர்த்தருடைய கரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். உமக்கு பிரியமானபடி வாழ எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்த துதி, கன, மகிமை எல்லாம் ஒருகே செலுத்திடும். எத்தனையோ குடும்பத்தில் பரிசுத்தவான்கள் இணைந்துக்கங்க ராஜா. மிஷினரி ஊழியத்துக்காக புறப்படுறாங்க. உங்கள் பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கணும்ப்பா. உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு தாங்க ராஜா. உங்களுடைய மகிமையினாலே மூடி மறைத்து பாதுகாத்துங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்த துதி, கன, மகிமை எல்லாம் ஒருகே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் மனோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, எங்களை ஊழியம் காத்துடன் ஜெபிங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.